அறிவு கட்டவள அரளிவாத சாப்பிடற அளவுக்கு என்னடியாச்சு? நான் ஒருத்தரை நம்பி மோசம் போயிட்டேன். இனிமே என் வயித்துல குழந்தையோட எப்படி வாழ முடியும்? இதுக்குதான் சொல்றது, பொம்பளைய பிறந்தா மாறாப்ப இழுத்து போத்தனா மட்டும் பத்தாது, மனசும் இழுத்து கட்டணும். யாரடி அவன்? சந்தையில பழக்கடை வச்சிருக்கிறவரு. பழக்கடையா? பழம் வாங்கிட்டு பணம் கொடுக்கறதுக்கு பதிலா உன் உடம்பு கொடுத்துட்ட, அப்படிதானே? சரி, அந்த பயலை பார்த்து 2 இழுப்பு இழுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன இது மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காத. ஏன் அழுவுற? நான் இருக்கும்போது உன்னை சாகட்டோம்னா அழாத. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஒரே என்ன காரி துப்போம். நாம மூடி மறைச்சிட்டா அது எப்படி வெளியே தெரியும்? உங்களை நம்பி தான் வாழ்க்கையே இருக்கு. இந்த பார் பூவாத்தா, நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். உனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இது சத்தியம். வீட்டுக்கு போ போ. நீயும் என் புருஷன் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல ராதா. ஒண்ணும் இல்லைன்னா நீயே அழணும். அவர் எதுக்கு உன் கையை பிடிச்சு சத்தியம் பண்ணணும்? மரியாதையை உண்மையை சொல்லிடு. இல்ல ராதா, உண்மையை சொன்னா உன் வாழ்க்கை பாதிக்கும். ஏன் வாழ்க்கை பாதிக்குமா? என்னடி சொல்ற ராதா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் புருஷனும் நானும் நெருக்கமா பழகிட்டு இருந்தோம். ராதா, என்ன காலகட்டத்துல கோபாலகிருஷ்ணன் வீட்ல இருந்து வர? ஓ அதுவா, நேத்து ராத்திரி விடுகதை கேட்க வந்தனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் இங்கேயே தூங்கிட்டு இப்ப போறேன். ஓ விடுகதை கேட்க வந்தா இங்கேயே தூங்கிடுவியா? எப்பாவது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இங்கேயே தூங்கிடுவேன். வரம்பு மீறி பழகுறதுனால எனக்கு அவரோட பிள்ளைய வயித்துல சம்பந்தத்தை நிக்கிற. அதுக்காக தான் அவர்கிட்ட எனக்கு ஒரு முடிவை கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்னமோ நடந்து போச்சு, இத வெளியில சொல்லாத. ராதாக்கு நான் தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் உனக்கு நான் தாலி கட்டாத புருஷனா இருந்து உனக்கு வாழ்க்கை தரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ராதா, நான் சொன்ன விஷயத்த எங்கேயும் மறந்துரு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுவே போதும். அன்பே ராதா, என் உயிரே, என் கண்மணி வரவில்லையே. வருது 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 வருது. ஹேய் ராதா, உனக்கு பயமே இல்லையா? எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம்? தைரியம் இல்லாதவளா இருந்திருந்தா இந்நேரம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பேன். ராதா, என்னது கண்ணுல தண்ணி? இன்னைக்கு சந்தோஷமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போற நாள். அபசுகுணமா பேசிட்டு இருக்கிய, என்னாச்சு உனக்கு? வாழ்க்கையே திசை மாறி போனதுக்கு அப்புறம் எங்க இருந்து வர சந்தோஷம்? ஏய் ராதா, என்ன நீ மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. சொல்றேன், அந்த பழக்காரிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. பழக்காரிக்கும் எனக்கு சம்பந்தமா? அவ பழம் விக்கிறவ வருவா போவா. அப்படி வந்து போனதுனாலதான் அவ வயித்துல உங்க வாரிசு வளருது. ஏன் கத்துறீங்க? உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற ஆத்திரமா? உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு பழக்காரி, ஆசையோட குடும்பம் நடத்துறதுக்கு இந்த ராதா. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? வெக்கமா இல்ல?
ஏய், எரியிற நெருப்பு உடம்ப சுடும். ஆனா நீ பேசுற வார்த்தை குடும்பத்தை எரிச்சு சாம்பலாக்கிடும். சொத்து சுகத்துக்காக பொண்ணுங்களை ஏமாத்துற ஈன பிறவியா எங்க அம்மா என்ன பெக்கவும் இல்ல, அப்படி வளர்க்கவும் இல்ல. அந்த பழக்காரி யாரோ ஏமாத்திட்டாங்களா, அதனால அவ தற்கொலை பண்ணி போனா. அதை தடுத்து நிறுத்தி யார் அவளை ஏமாத்துறானோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க நான் அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அதை தெரிஞ்சுக்காம என் மேல சந்தேகப்படுற நீ என்ன படிச்சிருந்தாலும் பொம்பளை புத்திய காமிச்சிட்டியா? சும்மா நிறுத்துங்க. கண்ணால பார்த்த உடனே கட்டின புருஷனை சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு புத்தி கெட்டவல்ல. உங்களால பாதிக்கப்பட்ட அவதான் சொன்னா. என்ன சொன்னா? நீங்களும் அவளும் ஒன்னா பழகுனீங்க, இப்ப அவ வயித்துல வளர்றது உங்க வாரிசுதான், எல்லாமே உண்மைன்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ராதா, ராதா, இந்த பாரு, கட்டின புருஷன் நான் சொல்றேன், என் மேல நம்பிக்கை இல்ல. எவ்வளவு ஒரு பழக்காரி சொன்னது அவ பேச்சு பெருசா போச்சா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வைக்கட்டுமா? முதல்ல அதை செய்யுங்க. சொல்ல வைக்கிறேன், சொல்ல வைக்கிறேன். அவளை சொல்ல சொல்லுங்க. போடி. நான் கோபாலகிருஷ்ணன் மேல ஆசைப்பட்டேன், ஆனா அது எனக்கு கை கூடல. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வாழ்க்கை தரதா சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் ராதாவோட மனசுல சந்தேகத்தை உண்டாக்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா இன்னைக்கும் கோபாலகிருஷ்ணன் முதலிரவு இது பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ, நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் எல்லாம் நடத்த தெரியாது கண்ணு. கொலை பண்ணி புதைக்கத்தான் தெரியும். போதா, ஏய் போதா, ஏதோ நீ அனாதைங்கிறதுக்காக உன் மேல ஆதரவு காட்டினா இல்லாததும் பொல்லாததும் சொல்லி நான் உன்னை கெடுத்துட்டு தான் ஏண்டி ராதா கிட்ட போய் சொன்னேன்? ஏண்டி சொன்னேன்? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க? ஏய் போதா, போதா, ஏய் போதா, போ. ஏய் நான் இல்ல, நினைச்சேன் நீங்க வீட்டை விட்டு கோவத்தோட வரும்போதே நினைச்சேன், எங்க நீங்க பண்ண தப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமோன்னு. அநியாயமா இப்படி போவாத்தவ கொன்னுட்டீங்களே. நீங்க மனுஷனா மிருகமா? ஐயோ ராதா, நான் கொலை செய்யல, சத்தியமா சொல்றேன், நம்பு ராதா, நான் கொலை செய்யல. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க தான் அவளை கொலை பண்ணீங்க. இல்ல ராதா, நான் போய் சொல்லல. நான் வரதுக்கு முன்னாடி யாரோ பூவாத்தா கொலை பண்ணிட்டாங்க, என்ன நம்பு ராதா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் தான் உங்களை நம்பி ஏமாந்து போயிட்டேன். நீங்க ஒரு கொலைகார, நீங்க ஒரு கொலைகார, நீங்க ஒரு கொலைகார. இல்ல, என் மகன் கொலைகார இல்ல. என் மகனை கொலைகாரன்னு சொல்லாத. நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இவர்தான் இந்த கொலையை செஞ்சிருக்காரு. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அந்த பூவாத்தாக்கும் எந்த வித சம்பந்தம் கிடையாது. நான் எல்லா பொண்ணுகிட்டையும் யதார்த்தமா பழகிறது உண்டு. அதே மாதிரி தான் அவகிட்டையும் பழகினேன். யாரோ நமக்கு வேண்டாதவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. ஆமா, இங்க பாரு, எனக்கு ஒரு 4-5 நாள் டைம் கொடு, நான் யாரு கொலைகாரன்னு கண்டுபிடிச்சிடுறேன். ஆஹா, கொலையை நீங்களே செஞ்சுட்டு கொலைகார யாருன்னு கண்டுபிடிப்பேன்னு சொல்றீங்க. அதை நான் நம்பணும் இல்ல? ஐயோ ராதா, அவ வீட்டுக்கு போகும்போதே அவளை யாரோ கொலை பண்ணி போட்டிருந்தாங்களே, அததான் நான் பார்த்தேன், என்ன நம்பு. இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். இந்த கொலையை நீங்க தான் செஞ்சிருப்பீங்க, இந்த கொலையை நீங்க தான் செஞ்சீங்க. இப்பவே நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆமா, இரு, போலீஸ்க்கு போணுமா? போ, போடி. இருப்பா. ராதா, உன் புருஷனை கொலைகாரன்னு சொல்றியே, அவன் கொலை பண்ணது நீ கண்ணால பாத்தியா? எப்படி கொலை பண்ணா? வெட்டினானா, குத்துனானா? சொல்லு. அவர் கையில தான் ரத்தம் இருக்கு, இதை விட வேற ஆதாரம் உங்களுக்கு என்ன வேணும்? ஓஹோ, ரத்தம் இருந்தா எல்லாரும் கொலைகாரங்களா? இங்க கொண்டப்பா, கொண்டா, கொண்டா. இந்தா, என் கையில கூட தான் ரத்தம் இருக்கு. நான் கொலைகாரியா? உன் புருஷனை நீ கொலைகாரன்னு சொல்றியே, அது தப்பு. அவன் கொலை செஞ்சிருப்பானோன்னு நீ சந்தேகப்படுற, அவ்வளவுதான். அவன் தான் கொஞ்ச நாள் டைம் கேட்கறானே, கண்டுபிடிக்கிறேன்னு. டைம் கேட்கறது இந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக. கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி,
தப்பு செஞ்சா தண்டனை அடைஞ்சே தீரணும். பரவாயில்லம்மா, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கட்டின புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் மகன் அந்த கொலையை செஞ்சிருந்தான்னா. இப்ப நீ என்னமா சொல்ற? நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் புருஷன் கொலைகாரன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? நீ சொல்லு. போலீஸும் கோர்ட்டும் அதை நம்பி என் மகனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்து அதை நிறைவேற்றி வைப்பாங்க. ஏன்னா கட்டின பொண்டாட்டிய புருஷனை கொலைகாரன்னு சொன்னா அதை விட வேற சாட்சி என்ன இருக்கு? அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன? நீ பூ வச்சுக்க முடியுமா? பொட்டு வச்சுக்க முடியுமா? தாலி யாரு தெரிஞ்சுட்டு மூலையில உட்கார்ந்துருக்கணும் என்ன மாதிரி. அதானே உன் ஆசை. உன் ஆசைப்படியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு என் மகன் அந்த கொலையை செய்யல, அவன் நிரபராதின்னு தெரிஞ்சா செத்து போன உன் புருஷன் திரும்ப உயிரோட வந்துருவானா? இல்ல என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தான் என் மகன் எனக்கு திரும்ப கிடைப்பானா? நீ பூ வச்சுக்க முடியுமா? பொட்டு வச்சுக்க முடியுமா? அறுத்தறிஞ்ச தாலியத்தான் திருப்பி எடுத்து கட்டிக்க முடியுமா? முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருமா. சீக்கிரம் உன் புருஷன் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுவான். என்னைக்கு நீங்க இந்த கொலையை செய்யலே நிரூபிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க எனக்கு புருஷன், நான் உங்களுக்கு பொண்டாட்டி.